எல்லாத்துக்கும் வணக்கம். வெல்கம் டு போஸ்ட் மார்க்கெட் ரிப்போர்ட்டுங்க. எப்ப போல ஓவரால் மார்க்கெட் கண்டிஷன் டிஸ்கஸ் பண்ணிடலாம். அதுக்கப்புறமா நம்ம இந்த நிப்டி ஃபியூச்சர்ஸ் அண்ட் பேங்க் நிப்டி ஃபியூச்சர்ஸ் ஒரு மூவுக்கு வருவோம். இந்த ஓவரால் மார்க்கெட் கண்டிஷன்ஸை பொறுத்த வரைக்குமே 2 நாளா ட்ரம்ப் ஓரளவுக்கு பாசிட்டிவா தான் பேசிட்டு இருக்காரு. ட்ரம்ப் பேசுறதுல 2 முக்கியமான விஷயத்த நம்ம டிஸ்கஸ் பண்ணணும். ஒன்னு வந்து 2 to 3 வாரத்துல ஈரான் வார வைண்ட் அப் பண்ணிட்டு ஊர் பக்கம் வந்து சேர்ந்துருவேன் அப்படிங்கிற மாதிரி ட்ரம்ப் சொல்லியிருக்காரு. ஸோ வித்தவுட் டீல் இந்த வாரிலிருந்து எக்ஸிட் ஆகிறேன் அப்படிங்கிறது அந்த ஸ்டேட்மெண்ட். அது கூட சேர்த்து அவர் சொன்ன இன்னொரு ஸ்டேட்மெண்ட்டையும் பார்க்கணும். இந்த நேட்டோவிலிருந்து வெளியே வரதை பத்தி நான் சீரியஸா டிஸ்கஸ் பண்றேன். நேட்டோ ஒரு பேப்பர் டைகரு அப்படிங்கிற மாதிரி அவங்கள கரிச்சு கொட்டிட்டு இருந்தாரு. ஸோ இந்த 2 ஸ்டேட்மெண்ட்டை வச்சு நம்ம பார்க்கும் பொழுது ஃபர்ஸ்ட் விஷயம், யூஎஸ் வார்லேருந்து எக்ஸிட் ஆகுது. எந்த ஒரு டீல் பண்ணிக்கிறதுக்கும் யூஎஸ் தயாரா இல்லை, அதாவது ட்ரம்ப் தயாரா இல்லை. நாங்கள் பாட்டுக்கு நாங்கள் வந்தோம், கொஞ்ச நேரம் சண்டை போட்டோம், நாங்களே நிறுத்திக்கிறோம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஸ்டேட்மெண்ட் தான் அது. அதே நேரத்தில் நேட்டோல இருந்து வெளியே வர்றதுக்கான காரணமா அவர் என்ன சொல்றாருன்னா, இந்த மாதிரி நாங்கள் ஈரான் கூட சண்டைக்கு போட்டோம், இவங்க எல்லாம் ஃப்ரெண்ட்ஸ் சொல்லி கூப்பிட்டோம், இவங்க எல்லாம் வரவே மாட்டேங்கிறாங்க, அங்கே நின்று வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருந்தாங்க, அதனால இந்த நேட்டோ அமைப்போ அதுல நாங்க இருக்கிறதோ தேவையில்லாத ஒரு விஷயமா நாங்க நினைக்கிறோம், அதனால வெளியே வரோம் அப்படிங்கிறார். இப்போ இந்த 2 சினாரியோவால வரக்கூடிய இம்பாக்டை யோசிப்போம். இப்போதைக்கு எந்த விதமான டீலும் இல்லாம யுஎஸ் வார்ல இருந்து எக்ஸிட் ஆச்சுன்னா 2 எஃபெக்ட் இருக்கு. ஒன்னு, இந்த வாரினால் ஏற்பட்டக்கூடிய லாஸை ஈடு செய்ய ஈரான் வந்து ஹார்மோஸ் ஜலசந்தியில டோலை ஃபிக்ஸ் பண்ணும். அதுல எந்த விதமான குழப்பமும் இல்லை. ஏன்னா டீல் வந்துச்சு அப்படின்னு சொன்னா நஷ்டீடு யுஎஸ் கிட்ட இருந்து ஈரான் கேட்கும். இப்போ டீல் இல்லை அப்படிங்கிற பட்சத்துல ஈரான் மேல இருக்கக்கூடிய மற்ற சாங்ஷன்ஸ் எதுவுமே கேன்சல் பண்ண மாட்டாங்க. ஸோ ஆப்வியஸ்லி பிரச்சனையை சமாளிக்க ஹார்மோஸ் ஜலசந்தியா வரக்கூடிய கப்பல்கள் கிட்ட டோல் வாங்குறத தவிர ஈரானுக்கு வேற வழி இருக்காது. ஸோ டோல் கம்பல்சரியா இம்ப்ளிமெண்ட் ஆகும், டீல் இல்லாம யூஎஸ் எக்ஸிட் ஆச்சுன்னா. ரெண்டாவது பிரச்சனை, டீல் இல்லைங்கிற பட்சத்துல, ஏன்னா ஈரான் கேட்கக்கூடிய டீல் என்னன்னா, ஈரான் சைட்ல இருந்து அவங்க சொல்றது என்னன்னா, நாங்க அமைதிக்கு ரெடி, நாங்க வந்து சண்டையை நாங்க நிறுத்திக்கிறோம், ஆனா எங்களுக்கான கண்டிஷன் என்னன்னா, இந்த ஹார்மோஸ் ஜலசந்தியோட ஃபுல் கண்ட்ரோல் எங்ககிட்டயே தான் இருக்கணும். அதே நேரத்தில் வந்து ஃபர்தரா எங்க மேல எந்த அட்டாக் இருக்கக்கூடாது, இன்டர்நேஷனல் லெவல்ல எங்களுக்கு மேல இருக்கக்கூடிய தடைகளை நீக்கணும். இதெல்லாம் தான். அப்ப இதெல்லாம் நடக்காம ட்ரம்ப் வெளியாகிற பட்சத்துல மறுபடியும் ஈரான் மேல யுஎஸ் வார் நடக்குமா அப்படிங்கிற ஒரு பயம், ஈரான் மேல யுஎஸ் மறுபடியும் தாக்குமோ அப்படிங்கிற பயம் இருந்துகிட்டே தான் இருக்கும். ஏன்னா ஒரு டீல் சைன் ஆயிருச்சுன்னு சொன்னா இந்த வார் இதோட முடிஞ்சிருச்சு அப்படிங்கிறத உறுதிப்படுத்திக்கலாம், அங்க ஒரு ஃபுல் ஸ்டாப் வைக்கலாம். ஆனா எந்த டீலுமே சைன் போடாம, எந்த டீலுமே சைன் பண்ணாம ட்ரம்ப் நான் பாட்டுக்கு நான் நிறுத்திக்கிறேன் வெளியே போறேன்னு சொன்னார்னா இது கமா தான். இந்த சென்டென்ஸ் முடிஞ்சிருச்சா இல்ல ஃபர்தரா இருக்குமா அப்படிங்கிற குழப்பம் தொடர்ந்துகிட்டே இருக்கும். இது ஃபுல் ஸ்டாப் இல்ல கமா அப்படிங்கிற ஒரு பதட்டம் வந்து உலக அளவுல இருந்துகிட்டே தான் இருக்கும். ரெண்டாவது, நேட்டோல இருந்து ட்ரம்ப் வெளியே வந்துட்டாரு அப்படின்னு சொன்னா ஆட்டோமேட்டிக்கா யூரோப்பியன் யூனியன் மேல டாரிஃபை பயங்கரமா அதிகப்படுத்துவாரு. அதே நேரத்துல யூரோப்பியன் யூனியன் என்ன பண்ணும்னா, யுஎஸ் இருக்கக்கூடிய அவங்களோட இன்வெஸ்ட்மெண்ட்ஸை புல் பண்றதுக்கு அங்கிருந்து வெளியெடுக்கிறதுக்கு பார்ப்பாங்க. இதனால ஒரு மிகப்பெரிய எக்கனாமிக் இம்பாக்ட் கிரியேட் ஆயிரும். ஸோ அது நடக்குமா அப்படிங்கிறது வந்து ட்ரம்ப் எந்த மாதிரியான சூழ்நிலையில எந்த மாதிரியான ஸ்டேட்மெண்ட்டை கொடுத்துட்டு நேட்டோல இருந்து வெளியே வர்றாரு அப்படிங்கிறது தான். ரெண்டாவது, யூரோப்பியன் யூனியனுமே அல்லது நேட்டோ ஆர்கனைசேஷனுமே ட்ரம்ப் இதுக்கப்புறம் சீரியஸா எடுத்துக்குவாங்களா அப்படிங்கிறது தெரியல. ஏன்னா ஏப்ரல் மிட் டேர்ம் எலெக்ஷன்ல ட்ரம்ப்புக்கு மெஜாரிட்டி அந்த அளவுக்கு இருக்கிற மாதிரி தெரியல. அதனால யுஎஸ் காங்கிரஸ்ல அவருடைய எண்ணிக்கை கம்மியாகும். அதனால முக்கியமான சட்டங்களை பாஸ் பண்றதுல ட்ரம்ப்புக்கு சிக்கல் ஏற்படும். ஆல்ரெடி இன்னும் யூஎஸ்குள்ளேயே நிறைய ட்ரம்ப்புக்கு எதிர்ப்பு அதிகரிச்சுக்கிட்டு இருக்கிறதுனால அடுத்த டேமை பொறுத்த வரைக்குமே எப்படி இருந்தாலும் ட்ரம்ப்போட டேம் இன்னும் 3 வருஷத்துல முடிஞ்சிருச்சு. இந்த 3 வருஷத்துல மறுபடியும் நேட்டோ திரும்பவும் அடுத்த பிரசிடென்ட் உள்ள வரும்போது நேட்டோவில் மறுபடியும் யூஎஸ் ஜாயின் ஆகும் அப்படிங்கிற ஹோப் வந்து யூரோப்பியன் யூனியன்ல பெரிய அளவில் இருக்கு. நிறைய ஆர்டிகல் அதை கவர் பண்றாங்க. ஸோ இது வந்து ஒரு டெம்பரரி இம்பாக்டா தான் இருக்கும் அப்படிங்கிறது ஆர்டிகல். ஸோ இதெல்லாம் இப்போ குளோபலா நடந்துகிட்டு இருக்கக்கூடிய விஷயம். ஓவராலா பாசிட்டிவ் நெகட்டிவ்னு தனித்தனியா நம்ம டேபிள் போட்டோம்னா ட்ரம்ப் வாரிலிருந்து எக்ஸிட் ஆகிறது பாசிட்டிவ், ஆனா டீல் இல்லாம எக்ஸிட் ஆகிறது அப்படிங்கிறது நெகட்டிவ் தான். ஏன்னா டீல் இல்லாம எக்ஸிட் ஆகும்பொழுது இது கமா மறுபடியும் அவர் வார் தொடர்ந்துடலாம். இன்னொரு நெகட்டிவ் அப்படிங்கிறது இஸ்ரேல் இதை பத்தி ஒண்ணுமே பேசல, இஸ்ரேல் வார்ல இருந்து எக்ஸிட் ஆகிறத பத்தி பேசல. இன்னொரு பாசிட்டிவ், ஈரானுமே அமைதியை வார முடிக்கிறது தயாரா தான் இருக்கு. பட் அவங்க கண்டிஷன்ஸோட வைக்கிறாங்க. கண்டிஷன் இல்லாத பட்சத்துல இந்த சைடுல வந்து டாரிஃப் இந்த டோல் வரும். டோல் வந்துச்சுன்னா இந்த ஆயில் பிரைஸ் ஹைக் ஆச்சு இல்லையா, இது நிரந்தரமா செட் ஆயிரும். அதுதான் பஞ்சாயத்தே. ஓகே, இந்த ஈரான் டோல் பண்றதெல்லாம் ஒரு பிரச்சனையும் கிடையாது. இந்த ஈரான் டோல் வைக்கிறதுல ஹார்மோஸ் ஜலசந்தியில டோல் செட் பண்ணாங்கன்னா
ஆயில் பிரைஸ் வந்து நிரந்தரமா ஆயில் பிரைஸோட ரேட் ஹைக் ஆயிரும். ஸோ இதுல பாதிக்க போறது என்னமோ நம்ம தான். ஓகே, ஆட்டோமேட்டிக்கா இந்தியா வந்து 80% ஆஃப் ஆயில் இம்போர்ட் தான் பண்ணுது. ஸோ நம்மளுடைய ஓவரால் இன்ஃப்ளேஷன், இந்தியாவுடைய ஓவரால் இன்ஃப்ளேஷன் வந்து மிகப்பெரிய அளவில் இன்க்ரீஸ் ஆகும். ஆல்ரெடி கமாடிட்டி ஃபியூச்சர்ஸை பொறுத்த வரைக்கும் ஆர்டிஃபிஷியலாக மார்க்கெட் க்ரூட் ஆயிலோட விலை ஸ்பைக் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட கம்ப்ளைண்ட்ஸு அதைய எம்சிஎக்ஸ் முதல் கொண்டு எல்லாருமே தீவிரமாக வாட்ச் பண்ணிட்டு இருக்கோம். இந்த வரைக்கும் எந்த பெரிய மேனிபுலேஷன் நடக்கல, அங்கே பாட்டுக்கு ஒரு அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துட்டு இருக்காங்க. இதே சூழ்நிலை நீடிச்சதுன்னா கவர்மெண்ட் வந்து ரொம்ப நாள் சப்சிடரியும் கொடுக்க முடியாது. ஏன்னா இப்பவே எக்ஸஸ் டியூட்டியை கட் பண்ணி சப்சிடரியில தான் ஓடிக்கிட்டு இருக்கு ஆயிலோடைய விலை. ஏன்னா எக்ஸஸ் டியூட்டி கட் பண்ணது நம்ம 3 நாளைக்கு முன்னாடியே பேசணும். எக்ஸஸ் டியூட்டி கட் பண்றது மூலியமா இந்த நஷ்டத்தை, ஆயில் பிரைஸ் ஏறின நஷ்டத்தை இப்போ கவர்மெண்ட் தனக்குள்ள உள்வாங்கிக்குது. அப்படி உள்வாங்கும் பொழுது ட்ரேட் டிஃபிஷியட் மிகப்பெரிய அளவில் அதிகமாகும். அப்புறம் மறுபடியும் இந்த பணத்துக்கு எங்கே போவாங்க, அது வெவ்வேறு வகையில் மறுபடியும் டாக்ஸ்ன்னு இங்கே தான் வந்து சேரும். ஸோ டோல் செட் பண்ணியாச்சுன்னா இன்டர்நேஷ்னல் லெவலில் வருங்காலங்களில் தொடர்ந்து ஆயில் பிரைஸ் ஹையாகவே தான் இருந்துகிட்டு இருக்கும். இதுக்கு ஆல்டர்னேட்டிவ் எனர்ஜி நோக்கி நகர்றதை தவிர வேற ஆப்ஷனே கிடையாது. ஸோ அதே மாதிரி ட்ரம்ப் பேசுனதை பொறுத்த வரைக்குமே அவர் என்ன சொல்றாருன்னா, இந்த மாதிரி நாங்கள் நியூக்ளியர் த்ரெட்டை, அதாவது ஒரு விக்டரியை கிளைம் பண்ணிக்கிறார். நான் ஜெயிச்சிட்டேன் அப்படிங்கிறத அவர் எப்படி சொல்ல வர்றாருன்னா, நியூக்ளியர் த்ரெட் எல்லாம் இருந்துச்சுல்ல அதெல்லாம் நாங்கள் அழிச்சிட்டோம். இதுக்கப்புறம் ஈரானோட நியூக்ளியர் த்ரெட் எல்லாம் எதுவும் இல்லை, அதை வந்து நாங்கள் நியூட்ரலைஸ் பண்ணிட்டோம். அதனால இது எங்களுக்கு வெற்றி தான். 2 or 3 வீக்ஸ் வைண்ட் அப் பண்ணிக்கிறோம் அப்படிங்கிறத சொல்றாரு. ஆயிலை பொறுத்த வரைக்குமே ஹார்மோஸ் ஜலசந்தி வந்து இனிமேல் என்னோட பிரச்சனை இல்லைங்கிறத தெளிவாக சொல்லிட்டார் ட்ரம்ப். என்னோட பிரச்சனை இல்லை, இதுக்கப்புறம் வந்து யூரோப்போ இல்லை நீங்க யாரோ ஒருத்தர் பார்த்து யாருக்கு ஆயில் வேணுமோ அங்கே போய் பார்த்துக்கங்க, இல்லைன்னா எங்கிட்ட வந்து வாங்கிக்கங்கன்னு முடிச்சுட்டார். இந்த கேப்ல யுஏஇ என்ன பண்ணுது, யுனைடெட் அரப் எமிரேட்ஸ், இந்த வாருக்கு நாங்கள் உங்களுக்கு யூஎஸ்க்கு நாங்கள் சப்போர்ட் பண்றோம். ஏன்னா அவர் என்ன சொல்லிட்டு இருந்தாரு, யூரோப்பியன் நேஷன்ஸ் நேட்டோ கண்ட்ரிகளை இது எங்களுக்கு சப்போர்ட் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாலே, யுஏஇ என்ன சொல்லுது, நாங்கள் இது சப்போர்ட் பண்றோம், ஃபோர்ஸ் பண்ணி அந்த ஹார்மோஸ் ஜலசந்தி ஓபன் பண்ணி விட்டுருங்க அப்படிங்கிற மாதிரி யுஏஇ வந்து ஒரு அபிஷியல் ஸ்டேட்மெண்ட்டை கொடுத்துருக்காங்க. ஸோ அதுவும் இது வந்து இன்னுமே அந்த கல்ஃப் கண்ட்ரிஸ்குள்ள அந்த பதட்டம் நீடிக்குது அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்க முடியுது. ஸோ ஓவராலா இங்க ஒரு கமா விழுந்திருக்கு, அவ்வளவுதான் விஷயம். ஓகே, இது ஒரு கமா விழுந்திருக்கு. மேற்கொண்டு இந்த வார், இந்த கமா வந்து ஒரு பாசிட்டிவ் சைன் தான். மேற்கொண்டு இதுக்கு அப்புறம் எதுவும் எழுதாம ஈரான் பாட்டுக்கு ஈரான் வேலையை, யூஎஸ் பாட்டுக்கு யூஎஸ் வேலையை, மற்ற கல்ஃப் கண்ட்ரிஸ் பாட்டுக்கு கல்ஃப் கண்ட்ரி வேலையை, இஸ்ரேல் பாட்டுக்கு அவங்க வேலையை பார்க்க ஆரம்பிச்சாங்கன்னா இந்த சூழ்நிலை அப்படியே கம்மியாயிரும். என்ன ஒரே பிரச்சனை, ஆயில் பிரைஸ் தொடர்ந்து ஹையாவே இருக்கும், டோல் இருக்கும். இப்போதைக்கு வார் நிக்கட்டும், இந்த பிரச்சனை ரெண்டாவது பிரச்சனை, இது அப்புறமா நம்ம டீல் பண்ணிக்கலாம். இது வந்து இன்ஃப்ளேஷன் பிரச்சனை தான். ஏன்னா இன்ஃப்ளேஷன் அதிகமாச்சுன்னா இப்போ வரக்கூடிய 8ஆம் தேதி ஆர்பிஐயோட இன்ட்ரெஸ்ட் ரேட் இருக்கு, அதுல எப்படி இருந்தாலும் ரேட் கட்டுக்கு வாய்ப்பே இல்லைங்கிறது இப்பவே உறுதியா தெரியுது. ஆர்பிஐக்கு வேற வழி இல்லை. அது ஒரு பக்கம் ருப்பி வந்து 95 ரூபாய்க்கு மேல புஷ் பண்றதுக்கு உருண்டுகிட்டு இருக்கு. ஆர்பிஐ வந்து ஆல்ரெடி இப்போ 100 மில்லியன்ஸ்க்கு மேல ஓப்பன் பொசிஷன் எதுவும் வைக்கக்கூடாதுன்னு பேங்க் ரூல்ஸ் போட்டிருந்தாங்கல்ல. பேங்க் கிட்ட ஆர்பிட்ரேஜ் ஓப்பன் பொசிஷன் கிட்டத்தட்ட 22 பில்லியனுக்கு பக்கமா இருக்கு. ஸோ அது வந்து அவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய அடி வாங்கும். பேங்க்குக்கு இத்தனை பொசிஷனை க்ளோஸ் பண்ணாங்கன்னா இது டெம்பரவரியா ருப்பியை ஸ்ட்ரென்த் பண்ணும். ஆனா லாங் டேர்ம்ல இது ஸ்ட்ரென்த் பண்ணுமா அப்படிங்கிற சந்தேகம் தான். நிறைய ஆர்பிட்ரேஜ் பொசிஷன் தான், முக்கால்வாசி பேங்க் வச்சிருக்கிறது பூராமே ஆர்பிட்ரேஜ் பொசிஷன் தான். ஸோ அப்படி இருக்கிற பட்சத்தில் இவ்வளோ கரன்சியை, இவ்வளோ யூஎஸ் டாலரை ஒட்டுக்கா பேங்க் செல் பண்ணும் பொழுது டெம்பரவரியா இது இந்தியன் ரூபாயோடைய வேல்யூ இன்க்ரீஸ் பண்ணும். பட் இது ஒரு டெம்பரவரி ஆக்டிவிட்டியா தான் இருக்கும். லாங் டேர்ம்ல ஆயிலோட விலை குறைஞ்சா மட்டும்தான் ருபீஸ் ஸ்டேபிளா இருக்கும். ஸோ இது வந்து பேங்க் எப்படி கையாளுவாங்க அப்படிங்கிற ரொம்ப சிக்கலான விஷயம். ஏன்னா அவங்களுடைய ப்ராபபிலிட்டி இதுல பெரிய அளவில் அடிபடும். ஸோ ஆல்ரெடி கொஞ்சம் டைம் கேட்டிருக்காங்க. ஆர்பிஐ இப்போதைக்கு டைம் கொடுக்குற மாதிரி தெரியல. ஏன்னா அவங்க இந்த ஆர்பிஐ ரேட் டிசிஷனுக்கு முன்னாடி ஒரு முடிவுக்கு வர வேண்டிய கட்டாயத்தில் ஆர்பிஐ இருக்கு. ஸோ இதெல்லாமே இந்தியாவை பொறுத்த வரைக்குமே மிகப்பெரிய சிக்கல்கள் ஒரு இருந்துகிட்டே தான் இருக்கு. இந்தியாவுடைய சிக்கல்கள் அப்படிங்கிறது ரூபாய் சரியறதும், அதுக்கு சரியறதுக்கு காரணமா இருக்கக்கூடிய ஆயில் பிரைஸ் வைக்கும். ஈவன் வார் முடிஞ்சாலும் ஈரான் டோலை செட் பண்ணும் பொழுது அந்த க்ரூட் ஆயிலோட விலை கம்மியாகாம இருக்கிறதுக்கு வாய்ப்பு அதிகமா இருக்கு. கம்மியாகாம இருக்கிற பட்சத்துல நம்ம ரூபாய் ஸ்ட்ரென்த் ஆகிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப கம்மியா தான் இருக்கும். அதனால இந்த வாரோட இம்பாக்ட் வந்து இந்தியாவில் கொஞ்ச நாள் அதிகமாகவே இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இன்ஃப்ளேஷன்ஸ் எல்லாமே அதிகமாகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. நம்ம அதை புரிஞ்சு செயல்படணும். இந்த மீன் கேப்ல காலையில் எல்லாருமே கேள்விப்பட்டிருப்பீங்க, காலங்காத்தால் 5 மணிக்கு ஆரக்கல் கிட்டத்தட்ட 30,000 பேருக்கு இதுதான் உங்களோட லாஸ்ட் டே அப்படின்னு மெயில் அனுப்பிச்சிருக்கேன். டெர்மினேஷன் மெயில், யூ ஆர் ஃபயர்டு அப்படிங்கிற மாதிரி மெயில் அனுப்பிச்சிருக்கேன். இதுல 12,000 பேர் இந்தியாவில் வேலை செய்யக்கூடியவங்க.
ஓகே, உலக அளவில் 30,000 பேருக்கு இந்த மெயில் போயிருக்குது காலங்காலத்தில் 5 மணிக்கு. அதுல 12,000 பேர் இந்திய, எந்த ஒரு இதுவுமே இல்லை, எந்த ஒரு ஃப்ரீ அனௌன்ஸ்மெண்ட்ஸுமே இல்லை. 12,000 பேர்த்த இந்தியாவில் மட்டும் வேலையை விட்டு தூக்கியிருக்காங்க ஆர்க்கல். இதனால ஆர்க்கல் வந்து பெரிய அளவு லாஸ் இருக்கா அப்படின்லாம் அப்படிலாம் இல்லை. ஆர்க்கல் வந்து ப்ராஃபிட்டபிள்ல தான் இருக்கு, நல்ல ப்ராஃபிட்ல தான் இருக்கு. பட் வந்து இன்னைக்கு காலையில் வந்த மெயில் அப்படிங்கிறது அவங்களுடைய லாபத்தை மெயின்டைன் பண்றதுக்காகவோ இல்லை நஷ்டத்திற்கு ஈடுகட்டுறதுக்காகவோ இல்லை. அவங்க பெரும்பாலும் ஏஐ அடாப்ட் பண்ண ட்ரை பண்றாங்க. ஸோ ஏஐ அடாப்ட் பண்ணும் பொழுது தேவையில்லாத நிறைய ரோட்களை வந்து அவங்க தூக்குறாங்க. இது பெருமளவில் கன்னியூ ஆகும்னு சொல்றாங்க. இதே மாதிரி ஒவ்வொரு கம்பெனியும் இந்த மாதிரி பண்ண ஆரம்பிச்சுது அப்படின்னு சொன்னா ரியல் எஸ்டேட் அடிவாங்க. உதாரணத்துக்கு நீங்க ரியல் எஸ்டேட் மார்க்கெட் அப்படிங்கிறது இன்னைக்கு மையப்புள்ளி அப்படின்னு வச்சு பார்த்தோம்னா மும்பை, ஹைதராபாத், பெங்களூர் இதை மையப்புள்ளியா வச்சுதான் இந்தியாவில் ரியல் எஸ்டேட் மார்க்கெட் இயங்கிட்டு இருக்கு. ஸோ ஐடி இண்டஸ்ட்ரியில பெருமளவில் வேலைக்கு போக ஆரம்பிச்சுன்னா ரெண்டல் இன்கம் பெரிய அளவில் அடிவாங்கும், அதாவது ரெண்டல் ரெவன்யூ அடிவாங்கும், ரியல் எஸ்டேட் அடிவாங்கும். ஸோ இந்த ஒரியிங் ஃபேக்டரும் அடுத்தது வரும். ஸோ லிஸ்ட்ல அடுத்தது நம்ம எதெல்லாம் வச்சிருக்கோம், லிஸ்ட்ல அடுத்தது இந்த வார் முடிஞ்சதுன்னா அடுத்த லிஸ்ட்ல முக்கியமா இருக்கிறது டாரிஃப் இஷ்யூ, அப்புறம் இந்தியாவில் இன்ஃபிளேஷனு, ரூபாய் கண்ட்ரோல் ஆகிறது. இப்போ அது கூட சேர்ந்து இந்த ரியல் எஸ்டேட் இஷ்யூவும் ஆட் பண்ணிக்கங்க. இந்த ஏஐ பிரச்சனையினால இதே அளவுக்கு ஆர்க்கல் இன்னைக்கு ஃபயர் பண்ண மாதிரி மற்ற நிறுவனங்களும் ஃபயர் பண்ண ஆரம்பிச்சதுன்னா ரியல் எஸ்டேட் இஷ்யூஸும் வர ஆரம்பிக்கும். ஸோ ஓவராலா லாங் டேர்ம்ல மார்க்கெட்டோடைய மூவ் அப்படிங்கிறது டெம்பரவரியா மேலே கீழே போயிட்டு இருந்தாலுமே மார்க்கெட் ஸ்டேபிள் ஆகிறதுக்கு இன்னும் கொஞ்சம் காலம் எடுத்துக்கும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கும். பட் இந்த காலத்தை ஒரு நல்ல இன்வெஸ்ட்மெண்ட்ஸை நோக்கி நகர்த்துறதுக்கு பயன்படுத்திக்கங்க, அது ரொம்ப முக்கியம் இங்க. அதே மாதிரி இந்தியாவில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா நிறைய பேர் இந்த கோல்டில் இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க இல்லையா. இந்த கோல்டு இன்வெஸ்ட் பண்றது வந்து முதல் மாதிரி இல்லை, ஓரளவுக்கு நம்ம மக்கள் எல்லாம் தெளிவாக தான் இருக்காங்க. இப்போ போய் நெக்லஸ் ஆரம்னு வாங்குறது இல்லை. முக்கால்வாசி கோல்டு இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் வந்து இப்போ மியூச்சுவல் ஃபண்டுகள் மூலியமா, அதாவது ஒன்று இடிஎஃப் கோல்டு பிஎஸ் மாதிரியான இடிஎஃப்கள் மூலியமாவோ இல்லை மியூச்சுவல் ஃபண்ட்ல இருக்கக்கூடிய கோல்டு ஃபண்ட்ஸ் மூலியமாத்தோ உள்ள வந்துகிட்டு இருக்கு. இப்போ இந்த கோல்டு இடிஎஃப் அல்லது கோல்டு ஃபண்ட்ஸ் மூலியமா உள்ள வருது இல்லையா. இப்போ அதோட என்ஏவி இருக்குல்ல, இந்த என்ஏவி வந்து இது வரைக்கும் எப்படி கால்குலேட் பண்ணிக்கிட்டு இருந்தாங்கன்னா கோல்டோட இம்போர்ட் பிரைஸ், அது கூட வரக்கூடிய அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் இதெல்லாம் சேர்த்து தான் இந்த என்ஏவியை கால்குலேட் பண்ணிட்டு இருந்தாங்க. பட் வந்து இப்போ செபி வந்து ஸ்ட்ரிக்டா ஒரு ரூல்ஸ் கொண்டு வந்திருக்காங்க. இது என்னன்னா இந்த கோல்டு இடிஎஃப் மற்ற கோல்டு மியூச்சுவல் ஃபண்ட்ஸோடைய இந்த என்ஏவி பிரைஸை கால்குலேட் பண்றதுக்கு இன்டர்நேஷனல் பெஞ்ச் மார்க் எடுத்துக்க வேண்டாம். அதாவது இது வரைக்கும் இந்த லண்டன் புல்லியன் அசோசியேஷனோட அந்த பெஞ்ச் மார்க் எடுத்துக்கிட்டு இருந்தாங்க. இன்டர்நேஷனல் பெஞ்ச் மார்க் எடுத்துக்க வேண்டாம், இந்தியாவில் இருக்கக்கூடிய ஸ்பாட் பிரைஸை பெஞ்ச் மார்க்கா எடுத்துக்க சொல்லியிருக்காங்க. ஸோ இது வந்து இன்னும் கொஞ்சம் ஈஸி பண்ணும் கோல்டு இன்வெஸ்ட்மெண்ட்ஸை. பட் அதுக்காக இது கோல்டு இன்வெஸ்ட் பண்றதுக்கான நல்ல டைமா அப்படின்னு சொன்னா ஷார்ட் டைமுக்கெல்லாம் ஒர்க் அவுட் ஆகிறதுக்கு சிரமம். ஒரு லாங் டைம் வியூவில் இருந்தா வேணா யோசிங்க, அது வேணா அப்புறமா பார்க்கலாம். நம்ம இப்போதைக்கு கொஞ்ச நாள் மார்க்கெட் வந்து இந்த வார் நின்னாலுமே கொஞ்ச நாள் வந்து டெம்பரவரி ஒரு ஷார்ட் கவரிங் ரேலி இருந்தாலுமே மறுபடியும் புதிய உச்சத்தை தொடர்றது இந்த மாதிரியான விஷயங்களுக்கெல்லாம் கொஞ்சம் டைம் எடுத்துக்கும். அதுக்கு வந்து இந்த ரேலி இந்த க்ரூட் ஆயிலோடைய ரேலி கம்மியாகணும், க்ரூட் ஆயிலோட பிரைஸ் கம்மியாகணும், அதே நேரத்தில் இந்திய ரூபாயும் ஸ்ட்ரென்தன் ஆகணும். பட் இந்த இப்போ நம்ம இத்தனை நேரம் பேசிட்டு இருந்த சினாரியோஸ் எல்லாம் வச்சு பார்க்கும்போது இது கொஞ்சம் டைம் எடுத்துக்கும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கோங்க. மற்றபடி லாங் டைம்ல இன்வெஸ்ட் பண்றதுக்கு நல்லா யோசிக்கலாம், தப்பு கிடையாது. அதே மாதிரி ஷார்ட் டைம்ல ட்ரேட் பண்றீங்க, இன்ட்ராடே பண்றீங்க, இந்த மாதிரி பண்றீங்க அப்படின்னு சொன்னா தயவு செஞ்சு ஹெட்ஜஸ் எடுத்து வேல்யூஸ்ல டிசிப்ளினா ட்ரேட் பண்ணுங்க, அது ரொம்ப முக்கியம். டிசிப்ளின் இல்லாமல் இங்க மார்க்கெட்ல சப்ஸ்டைன் ஆகிறது ரொம்ப சிரமம். எப்பவும் போல நம்ம வேல்யூஸையும் ஒரு பார்த்துடலாம். வேல்யூஸை பொறுத்த வரைக்கும் ஆல்ரெடி மார்ச் எக்ஸ்பிரி முடிஞ்சிருச்சு, இன்னைக்கு தான் ஏப்ரல் எக்ஸ்பிரி தொடங்கி இருக்கு. ஸோ ஏப்ரல் இன்னைக்கு மார்க்கெட் மூவ் ஆன இந்த 22,972, 22,958, 22,722 பொசிஷன் ஹடல், இது எல்லாமே இந்த மார்ச் பேஸ்டு வேல்யூஸ், இதெல்லாமே மார்ச் பேஸ்டு வேல்யூஸ். ஓகே, இந்த வேல்யூக்கெல்லாம் இனிமேல் வேல்யூ இல்லை. ஏப்ரல் வேல்யூஸ் ஆல்ரெடி நம்ம கால்குலேட் பண்ணியிருக்கேன். ஸோ ஏப்ரல் வேல்யூஸோட டிஸ்கஷனுக்கு நம்ம போயிடலாம். ஸோ இன்னத்த மார்க்கெட் மூவ்மெண்ட்டை பொறுத்த வரைக்குமே 22,722ங்கிற பொசிஷன் ஹடலுக்கு கீழே விடாம அங்கேயே ஸ்டேபிளைஸ் பண்ணி மார்க்கெட் பொசிஷன் ஹடலுக்கு மேலே முடிச்சிருக்காங்க. பட் இந்த பொசிஷன் ஹடல் இந்த வேல்யூஸ் எல்லாமே இதுக்கப்புறம் யூஸ்லெஸ். ஏப்ரல் சீரீஸை பொறுத்த வரைக்குமே மார்க்கெட்டோடைய க்ளோஸ் வந்து 22,830. இந்த க்ளோஸ் அண்ட் ஏப்ரல் சீரீஸோடைய வேல்யூஸை டிஸ்கஸ் பண்ணிடுவோம். முதல்ல இது க்ளோஸை பொறுத்த வரைக்கும் இது ஒரு ஃபிளாட் டு பாசிட்டிவ் க்ளோஸ் தான். ஏப்ரல் சீரீஸை நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொன்னோம்னா ஏப்ரல் சீரீஸில்
மந்த்லி ரெசிஸ்டன்ஸ். ஓகே, ஃபர்ஸ்ட் செட் ஆஃப் மந்த்லி ரெசிஸ்டன்ஸ் வந்து 22,832 ஆரம்பிக்குது, 23,258 முடியுது. அதோட ஹடில் 23,078. அதே மாதிரி மந்த்லி சப்போர்ட்ஸை டிஸ்கஸ் பண்ணோம்னா 22,762 ஆரம்பிச்சு 22,328 ஒரு சப்போர்ட் இருக்கு, அங்க முடியுது. அந்த சப்போர்ட் 22,328 முடியுது. அதோட பொசிஷன் ஹடில் 22,522. ஆஸ் பர் தி க்ளோஸ், இந்த க்ளோஸை பொறுத்த வரைக்குமே நாளத்த மார்க்கெட்டினுடைய பிரைமரி ரெசிஸ்டன்ஸ், அதே நேரத்தில் மந்த்லி ரெசிஸ்டன்ஸ் எல்லாமே இந்த 22,832 தான். 22,832 தான் மந்த்லி ரெசிஸ்டன்ஸ். அதுக்கப்புறம் பிரைமரி ரெசிஸ்டன்ஸ், அதுக்கு மேல பொசிஷன் ஹடில் 23,078. அதுக்கு மேல அடுத்த மந்த்லி ரெசிஸ்டன்ஸ் 23,258. அதே மாதிரி கீழே 22,762 தான் பிரைமரி ரெசிஸ்டன்ஸும், அதே நேரத்தில் பிரைமரி சப்போர்ட்டும், அதே நேரத்தில் மந்த்லி சப்போர்ட்டும். மந்த்லி சப்போர்ட்டுக்கு கீழே அடுத்த பொசிஷன் ஹடில் 22,522. அது கீழே அடுத்த மந்த்லி சப்போர்ட் 22,328. இன்ட்ராடே ரெசிஸ்டன்ஸை பொறுத்த வரைக்குமே இன்ட்ராடே ரெசிஸ்டன்ஸ் வந்து 858, 932, 962 இருக்கு. இன்ட்ராடே சப்போர்ட்ஸை பொறுத்த வரைக்கும் 728, 662, 632 இருக்கு, 632 இருக்கு. இதெல்லாம் இன்ட்ராடே சப்போர்ட்ஸ். ஃபர்ஸ்ட் டே ஆஃப் எக்ஸ்பிரியில ஓஏ எப்படி பில்ட் ஆயிருக்குன்னு பார்க்கலாம். ஆக்சுவலா ஃபர்ஸ்ட் டே ஆஃப் எக்ஸ்பிரியில கொஞ்சம் நூதனமா தான் இருக்கு. ஏன்னா ரெண்டு பக்கமே டிஃபென்ஸ் மட்டும் தான் பில்ட் பண்ணியிருக்காங்க. பியர்ஸும் அட்டாக் பொசிஷன்ஸை கவர் பண்ணியிருக்காங்க, ஈவன் புல்ஸும் அட்டாக் பொசிஷன்ஸை கவர் பண்ணியிருக்காங்க. சரி, ரொம்ப கொஞ்சம் டீட்டெயிலா நம்ம உள்ள போனோம் அப்படின்னு சொன்னோம்னா, பியர்ஸோடைய பொசிஷன்ஸ் வந்து எது வரைக்கும் அட்டாக் அந்த டிஃபென்ஸ் பொசிஷன் ஸ்ட்ராங்கா இருக்கு அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா 700 ரேஞ்சுகள் வரைக்கும் ஸ்ட்ராங்கா இருக்கு. அண்ட் சர்ப்ரைஸ்லிங்லி புல்லோடைய ஸ்ட்ராங்கஸ்ட் டிஃபென்ஸ் பொசிஷனுமே 700 ரேஞ்சில் தான் இருக்கு. ஸோ பட் அவங்க டிஃபென்ஸ் பில்டப் அப்படின்னு பார்த்தோம்னா 23,000 வரைக்கும் இருக்கு. அதுக்கு கீழே அட்டாக் பொசிஷன்ஸ் எல்லாம் கவர் பண்ணிட்டாங்க. ஸோ ஓவராலா டிஃபென்ஸ் தான் ரெண்டு பேருமே ஃபோக்கஸ் பண்றாங்க. அதாவது இவங்களோட டிஃபென்ஸ் பொசிஷனிங் எப்படி இருக்குதுன்னா, அந்த 22,700 ஆரம்பிச்சு 23,000 வரைக்கும் இருக்கு. இது எதை பேஸ் பண்ணி இருக்குன்னா, பொசிஷன் சப்போர்ட் 22,762 இருந்து மேல பொசிஷன் 23,078 இதை டார்கெட் பண்ண பொசிஷனை தான் நம்ம பார்க்குறோம். ஓகே, அட்டாக் பொசிஷன்ஸ் ரெண்டு பேர்த்திட்டுமே சொப்பமாக தான் இருக்கு. அதாவது ரெண்டு பேருமே என்ன மனநிலையில் இருக்காங்கன்னா, நீ ஏறும் நினைக்கிறியா நான் இறங்கும் நினைக்கிறியா அப்படிங்கிற தாட்டுக்குள்ளேயே அவங்க போகல. ஓகே, நார்மலா ஒரு க்ளூ இருந்துச்சு அப்படின்னு சொன்னா, மார்க்கெட் ஏறும் இறங்கும் அப்படிங்கிற ஒரு க்ளூ இருந்துச்சுன்னா தைரியமா அட்டாக் பொசிஷன்ஸை பில்ட் பண்ணுவாங்க. எப்பவுமே ரெண்டு பேருமே அட்டாக் பொசிஷன்ஸ் பில்ட் பண்ணல அப்படிங்கிற பொழுது மார்க்கெட்டோட அடுத்த கட்ட மூவ் அப்படிங்கிறது கன்ஃபியூஸ்டா இருக்காங்க. அதை புரிஞ்சுக்கோங்க. இவ்வளோ ட்ரேடர்ஸ் கன்ஃபியூஸ்டா இருக்கும் பொழுது நம்ம மட்டும் மார்க்கெட் ஏறும் அல்லது இறங்கும்னு கண்ணை மூடிட்டு போய் பொசிஷன் எடுத்தோம்னா அது கரெக்டா இருக்காது. எப்பவுமே ஹெட்ஜஸோட வைங்க. அதுலயும் நாளைக்கு சாயங்காலம் ரொம்ப முக்கியம். ஏன்னா லாங் வீக்கெண்டு, வெள்ளிக்கிழமை மார்க்கெட் லீவு, சனி ஞாயிறு 3 நாள் தொடர்ந்து லீவ் வருது. நாளைக்கு தான் லாஸ்ட் ஒர்க்கிங் டே இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும். ஓகே, ஸோ அதனால நாளைக்கு பொசிஷன்ஸ் ஓப்பன் பொசிஷன் வச்சுட்டு போனீங்கன்னா லாங் வீக்கெண்டை என்ஜாய் பண்ணவே முடியாது. 4 நாள் இந்த லாங் வீக்கெண்ட் 3 நாளும் கனவுல வெறும் கேண்டில் ஸ்டிக் பேட்டர்ன்ஸும் ட்ரம்ப் மட்டும் தான் வந்துட்டு இருப்பாங்க. அதனால தயவு செஞ்சு நாளைக்கு மார்க்கெட் முடியும் பொழுது பொசிஷன்ஸ் ஓப்பன் பொசிஷன் வைக்கிறீங்கன்னா ஹெட்ஜஸ் எடுத்து வைங்க. இல்லைன்னா 3 நாளும் நீங்க கனவுல ட்ரம்ப் கண்ண முன்ன கேண்டில் தான் ஓடிட்டு இருக்கும். ஸோ ஞாபகம் வச்சுட்டு அதை மூவ் பண்ணிக்கங்க. பேங்க் நிஃப்டியுமே இந்த மார்ச் லெவல்ஸ் 51,858 இதெல்லாம் முடிஞ்சிருச்சு. பேங்க் நிஃப்டியோட க்ளோஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு கன்சால்டேஷன் ரேஞ்சில் க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. அது ஃபிளாட் டு நெகட்டிவ் க்ளோஸ். பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்குமே பேங்க் நிஃப்டியோடைய பிரைமரி ரெசிஸ்டன்ஸ் 51,832. பேங்க் நிஃப்டியோடைய பிரைமரி ரெசிஸ்டன்ஸ் 51,832. அதுக்கு மேல மந்த்லி ரெசிஸ்டன்ஸ் நம்ம பார்த்தோம்னா 52,222 அண்ட் 52,778. அதுக்கு மேல அடுத்த மந்த்லி ரெசிஸ்டன்ஸ் 53,332 அண்ட் 53,888. அதே மாதிரி பிரைமரி சப்போர்ட்டும் அதே மந்த்லி சப்போர்ட் ரெண்டுமே ஒண்ணுதான். ரெண்டுமே 51,758 தான். இந்த பிரைமரி சப்போர்ட் அல்லது மந்த்லி சப்போர்ட் அடுத்தது அடுத்த மந்த்லி சப்போர்ட் அப்படின்னு பார்த்தோம்னா 51,238. அதுக்கு கீழே அடுத்தடுத்த மந்த்லி சப்போர்ட்ஸ் பார்த்தோம்னா 50,772, 50,122 அடுத்தடுத்த மந்த்லி சப்போர்ட்ஸ். ஓகே, ஸோ பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்குமே HDFC தான் கொஞ்சம் இஷ்யூவா இருக்கு. பட் அதோடைய
அந்த இன்வெஸ்டிகேஷன் போயிட்டு இருக்கக்கூடிய அதோடைய ரிப்போர்ட் வந்துருச்சுன்னா ஓரளவுக்கு பேங்க் நிஃப்டியும் ஸ்டேபிள் ஆகும். பேங்க் நிஃப்டியோட ஓப்பன் இன்ட்ரெஸ்டையும் ஒரு நம்ம பார்த்துடலாம். ஓகே, பேங்க் நிஃப்டியோட ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் அங்கேயும் வேலை டிஃபென்ஸ் தான் பண்ணிட்டு இருந்தாங்க. எஸ் ஆப்வியஸ்லி பேங்க் நிஃப்டிலையுமே பூராமே டிஃபென்ஸ் பொசிஷன் தான், அட்டாக் பொசிஷன்ஸ் எல்லாம் ஃபுல்லாக கவர் தான் பண்ணி வச்சிருக்காங்க. 2 பேரும் கவர் தான் இருக்காங்க. புல்ஸ் வந்து என்ன ஓரளவுக்கு பொசிஷன்ஸை கம்மி பண்ணல, பியர்ஸ் கம்மி பண்ணிட்டாங்க. 2 பேரும் அட்டாக் பொசிஷன்ஸை கம்மி பண்ணி வச்சிருக்காங்க. பியர்ஸ் ரொம்பவுமே கம்மி பண்ணி வச்சிருக்காங்க. டிஃபென்ஸ் பொசிஷன் மட்டும் தான் 2 பேர் மெயின்டைன் பண்றாங்க. ஓகே, என்ன ஒரு சூழ்நிலையிலையும் வேல்யூஸ்ல மூவ் பண்ணுங்க. அதே மாதிரி இன்னொரு முக்கியமான விஷயம் ஏப்ரல் மாசத்துல இருக்கும். புது ஃபைனான்சியல் இயர், டாக்ஸ் பே பண்ணணும், அதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க. தயவு செஞ்சு இந்த போன ஃபைனான்சியல் லாஸ்ல இருந்தீங்கன்னா லாஸை காமிச்சிருங்க. ஓகே, ஏன்னா இப்படி இருந்தாலும் அடுத்த ஃபைனான்சியலில் ப்ராஃபிட் பண்ணுவீங்க நம்பிக்கை இருக்குல்ல. அப்படின்னு அடுத்த ஃபைனான்சியலில் ப்ராஃபிட் பண்ணீங்கன்னா இந்த தடவை லாஸை காமிக்காம விட்டுட்டீங்கன்னா அடுத்த வருஷம் பண்ணுற ப்ராஃபிட்டுக்கு ஃபுல்லாக டாக்ஸ் கட்டி ஆகணும். இந்த வருஷம் லாஸை காமிச்சிங்கன்னா செட் ஆஃப் பண்ணிக்கலாம். ஸோ அதனால லாஸஸ்ல இருந்தாலும் சரி, ப்ராஃபிட்ல இருந்தாலும் சரி, தயவு செஞ்சு காமிச்சது டாக்ஸ் ஃபைல் பண்ணிடுங்க. ப்ராஃபிட்ல இருந்தீங்கன்னா நீங்க ஃபைல் பண்ணாட்டி அவனே நோட்டீஸ் கொடுத்து கேட்டு வாங்கிக்குவான். லாஸ்ல இருந்தீங்க அப்படின்னு சொன்னா நீங்க ஃபைல் பண்ணாட்டி அவன் கேட்க மாட்டான். ஆனா லாஸ்ல இருந்தீங்கன்னா அடுத்த வருஷம் நீங்க ப்ராஃபிட் பண்ணும்போது செட் ஆஃப் பண்ண முடியாது. அதனால அடுத்த வருஷம் நீங்க ஃபுல் ப்ராஃபிட்டுக்கு டாக்ஸ் கட்டி ஆகணும். அதனால நீங்க ப்ராஃபிட்ல இருந்து டாக்ஸ் கட்டாம விட்டீங்கன்னா நோட்டீஸ் வரும். லாஸ்ட்ல இருந்து டாக்ஸ் கட்டாம விட்டீங்கன்னா ஒன்றும் கண்டுக்க மாட்டாங்க. ஏன்னா நம்ம பிரச்சனை நம்மளோட இது, அவங்களுக்கு அது லாபம் தான். ஸோ அதனால என்ன சூழ்நிலையாக இருந்தாலும் டாக்ஸை பே பண்ணிருங்க. அதே மாதிரி ஏப்ரல் மந்த்ல இது ரிசல்ட் Q4 ரிசல்ட் வர ஆரம்பிச்சிடும். ஓகே, லாஸ்ட் குவார்டரோட ரிசல்ட்ஸ் வர ஆரம்பிச்சிடும். அதுலேயும் ஆரம்ப புள்ளி TCS 9ஆம் தேதி வருதுன்னு நினைக்கிறேன். 8ஆம் தேதி RBI மீட்டிங்கு, 9ஆம் தேதி TCSோட ரிசல்ட்ஸ் இருந்து இந்த Q4 ரிசல்ட் ஸ்டார்ட் ஆகும். அங்கிட்டு மணி அடிப்பாங்க. ஸோ ஏப்ரல் மந்த் வந்து ரிசல்ட் ஓரியன்டாகவும் மூவ் ஆகும். மார்ச் பொறுத்த வரைக்கும் மிகப்பெரிய அளவில் அது ஃபாலா இருக்கிறதுனால ஏப்ரல்ல ஓரளவுக்கு வாரும் டீஎஸ்கலேட் ஆகும். அதாவது வாரோடைய இம்பாக்டும் கம்மியாகும், க்ரூட் ஆயில் ரெக்கவர் ஆகும். இந்த மாதிரி பல எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இருக்கு. பட் இதெல்லாம் தாண்டி ரிசல்ட்ஸுமே மேஜர் ரோல் பே பண்ணும். ரொம்ப கேர்ஃபுல்லாக மூவ் பண்ணுங்க. எப்பவும் போல ஹெட்ஜஸ் எடுத்து டிசிப்ளினாக மூவ் பண்ணுங்க. மற்ற எல்லாத்தையும் நம்ம நாளைக்கு போஸ்ட் மார்க்கெட் ரிப்போர்ட்ல பேசிக்கலாம். தேங்க்யூ.